இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஓகே டாக்டர், போயிட்டு வரேன். ஏய் வாடி வாடி வாடி. ஏய் நீ எங்க போற? ஏய் கண்டிப்பா ஏதோ இருக்குன்னு தோணுது. எனக்கு சந்தேகமா இருக்கு புள்ள. ஏதோ தப்பா இருக்கு. அது என்னன்னு தெரியணும்ல. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி வா நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்போம். ஏய், பேஷண்ட பத்தி டாக்டர் இன்னொரு ஆள் கிட்ட சொல்ல மாட்டாங்க. வேற என்ன பண்றது? அவரு வேற இப்ப எதுக்கு வந்தாருன்னு தெரியலையே. அது தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் ராணி ராணி. ஐயோ ஏய் நான் தாண்டி. நீ எங்கடிங்க? உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தாண்டி இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அத விடு. இப்ப டாக்டர் ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளியே போனார்ல. ஆமா. அவர் எதுக்கு டாக்டர் பார்க்க வந்தாரு? அது எதுக்கு நீ கேக்குற? ஏய் இவ என் ஃப்ரெண்டு மீனாட்சி, சொல்லிருக்கேன்ல. ஹாய். ஹாய். அவங்க அக்காவுக்கு அவரைதான் மாப்பிள்ள பாத்திருக்காங்க. அவரை பத்தி விசாரிக்க தான் வந்தோம். அவங்க பேச தடுமாறுவாங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவருதான் நான் கட்டிக்கு போற பொண்ணு பேசவே கஷ்டப்படுவாங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்டுட்டு போறாரு. ஏய் உன் பேக்ல இருக்கான்னு பாரு என் போன். ஏன் பேக்லயா? ஏன்ட்ட குடுக்கலையேடி. இந்தா. ஐயோ ஐயோ, போனை ஹோட்டல்ல விட்டேன்டி. ஹோட்டல்ல விட்டியா? இப்ப என்ன பண்றது? இந்தா போன் அடிச்சு பாரு. ஏய் இங்க எதுக்கியா வந்தோம்? சரி மச்சான், ஃபோன் வருதியா? ஸ்பீக்கர்ல போ. ஹலோ, இது படி. சார், நான் என் போன் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க இப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கீங்க? சார் நாங்க வந்துறோம் சார். இத பொருள் பொருள் பணம் இத போனு இதெல்லாம் டபுளா தேடி வராது, டபுளா அதை தேடி போகும். என்னைய மதுரை பூரா சுத்த விட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா. எதுக்கு விடுறியா? புடிச்சு வச்சுக்கோங்க. சூப்பரா சொல்லுவாங்களா? இந்த வெட்டி பயல்களோட நமக்கு என்ன பேச்சு? வா போலாம். வெட்டி போயிடலாம். என்ன யார பார்த்து வெட்டி பயங்கற? இந்த வெட்டி பயலுக நாங்க தான் நாளைக்கு வரலாறே படைப்போம் பாத்துக்க. ஆமா. ஓ எலே சுருட்ட, நீ என்ன பெரிய ஆபீசரா? குட்டி சவுத்துல நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பெரிய இவன்னு நினைப்பா? என் கையில ஒரு நாள் மாட்டுவ, அன்னைக்கு இருக்கடா உனக்கு. என்னைக்கு உனக்கு மாலைய போட்டானா அன்னைக்கே மாட்டிக்கிட்டாமா, திருப்பி வர மாட்டுமா? ஏ மீனாட்சி வாப்புல போலாம். ஏய் டுப்பி போ. எங்க கிட்டலாம் கரெக்ட்டா இருந்தா பரோட்டா இல்ல தரலே சால்னா தான் தெரியும்ல. கிளம்பு. போ போ. மொபைல பாரு வந்துட்டாங்க. நீ நையா விடாமல இருந்து பண்ணு இருக்க. மாப்பிள்ளை வீட்ல 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் தரணும். கல்யாண செலவு எப்படியும் ஒரு 2 லட்சம் ஆயிடும். ஆமாமா, இந்த காலத்துல 4-5 லட்சமாவது கையில இருந்தா தானே சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும். ஆமாங்கய்யா, அதான் மொத்தமா 6 லட்சம் ஆகும். என்னோட செட்டில்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணி எனக்கு கொஞ்சம் அந்த பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். மொத்தமா அவ்வளவு பணத்தை இப்பயே வாங்கிட்டேனா பின்னாடி உன் தேவைக்கு எதுவும் இல்லாம போயிடுமாமா? எனக்கு என்னையா அப்போ அப்படி என்ன பெரிய தேவை? என் 2 பொண்ணுங்களும் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதுவே எனக்கு போதும். மீனாட்சிக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அவளும் சம்பாதிக்க போறா. 2 பேரையும் கரை சேர்த்துட்டேன்னா அதுவே எனக்கு போதுங்கய்யா. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. ஆனா உனக்கு 2 பொண்ணுங்க தான், அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. என்னங்கய்யா, என் 2 பொண்ணுங்களும் எனக்கு எந்த கஷ்டமும் வராம நல்லபடியா பாத்துப்பாங்க. சரிம்மா, நீ கேக்குற மாதிரி 6 லட்சம் மொத்தமா கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நீ இங்க பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்ல. 3 லட்சம் வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹெட் ஆபீஸ்க்கு மெயில் அனுப்புறேன், கண்டிப்பா உனக்கு பணம் கிடைக்கும். இல்லைனாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். கவலைப்படாம கல்யாண வேலையை பாருமா. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. வரேங்கய்யா. சரிம்மா. ஹலோ, சொல்லு மலரு. அந்த வீட்ல என்னதான் சொல்றாங்க? நானே இறங்கி வந்து பொண்ணு கேட்டேன்றதுக்காக இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்ன மட்டம் தட்டி பாக்குறாங்களோ?
ஆத்தா இருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கும் சம்மதம் தான். அப்படியா? ஆமா அத்தா, நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க நினைச்ச மாதிரியே நாம இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு போடலாம். அது சரி, பணத்துக்கு நகைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல? சுமதி அக்கா வேலை செய்யற பேங்க்ல அவங்க பேசிட்டாங்களாமா. ஓ, பணமும் தாரதா சொல்லிட்டாங்களாமா. ம், நாளைக்கு வந்து மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் அத்தா. நல்லதுரி ஆத்தா. நீயே அவங்கள கூட்டிட்டு வந்துரு. சரி அத்தா. என்ன இது, எப்ப பார்த்தாலும் இந்த கிழவி இப்படி பணத்திலேயே குறியா கிடக்கு. எப்படியோ நம்ம தேனுக்கு கல்யாணம் ஆனா சரிதான். அண்ணன் என்னடா உன் கல்யாணத்துக்கு உன்னை விட பயங்கர ஆர்வமா இருக்காரு. டேய், என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு அக்கறை இருக்கு. ஓ, உன்னை மாதிரி பொறுப்பு இல்லாத ஒன்றும் கிடையாது நான். அக்கறை புதுசா இருக்கே. டேய் அம்மாச்சி, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. யாரோ இங்க வெட்டியா பேசிட்டு இருக்காங்க. அத்தை, நாளைக்கு அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? நாளைக்கு நேரங்காலம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். சரி. அப்புறம் முக்கியமான விஷயம், அவங்க வந்து போற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அப்போ பாட்டு பாடணுமா? டேய் ஜீவா, கொஞ்சம் அமைதியா இருடா. இந்த ஏகத்தாளெல்லாம் வந்து போறவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி வை சக்தி. என்ன அத்தா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல அம்மாச்சி. நாள் போக போக போலீஸ் வந்து இவரை புடிச்சிட்டு போயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அம்மாச்சி. நீ எனக்கு பேத்தி மட்டும் இல்ல, என் மவனி. உன்னை கண் கலங்க விடவே மாட்டேன். தைரியமா இரு. அப்பத்தா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுல்ல? அப்புறம் என்னை ஜெயில தூக்கி வச்சிருவாங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சிரும். அதை நீ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. சரி சரி, நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்றோம்னு மத்தவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? சரி சரி, போங்க போங்க போ. இந்த அன்னபூரணி பிளான் பண்ணா அது எப்படி தப்பா போகும்? வாசுமதி சார், இந்த மாசத்துக்கு உண்டான பணத்தை அக்கவுண்ட்ல கட்டணும், கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து. இப்ப கேஷாலாம் வாங்குறது இல்லம்மா, செக் லீஃப், டிடி, அதுவும் இல்லனா யூபிஐ பேமெண்ட்டா கட்டிருங்க. என்ன சார் புதுசா சொல்றீங்க? நான் எப்பவுமே பணமா தானே வந்து கொடுப்பேன். அதோ அந்த சார் கிட்ட தான் நான் போன மாசம் கூட பணம் கொடுத்து கட்டுனேன். இங்க ப்ரொசீஜர்லாம் மாறிடுச்சுமா. அதுக்கு காரணமே அந்த ஆள் தான்மா. உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாருமா. பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான்.